அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மதுரையில் உள்ள மீனாட்சி அரசு கல்லூரியில் 4 மாணவிகளை நாய் கடித்து குதறி இருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரையில் உள்ள மீனாட்சி அரசு கல்லூரியில் நாய் கடித்திருக்கிறது. நாய் கடித்ததில் படுகாயமடைந்த 4 மாணவிகளும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நாய்க்கடி தொல்லையால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் தெரு நாய்க்களின் எண்ணிக்கை அதிகரித்து அதனுடைய பாதிப்புகளும் பொதுமக்கள் மத்தியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது மதுரை செய்தியாளர் சல்மான். மதுரையில் உள்ள மீனாட்சி அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய 4 மாணவிகளை நாய் கடித்து குதறி இருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு மீனாட்சி மகளிர் கலைக்கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே மதுரை மாநகராட்சி பகுதியில் தெருநாய்கள் அதிக அளவிற்கு சுற்றித் திரியக்கூடிய நிலையில் வெறிநாய்கள் கடித்து ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக ஒவ்வொரு மாநகராட்சி கூட்டத்திலும் கூட புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில்தான் மதுரை அந்த கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் அந்த அரசு மீனாட்சி மகளிர் கல்லூரியில் பயின்ற மாணவிகள் இன்று காலை கல்லூரி வளாகத்திற்கு வந்தபோது அங்கே இருந்து சுற்றித் திரிந்த ஏராளமான நாய்கள் திடீரென ஒரே ஒரு வெறிநாய் மட்டும் அடுத்தடுத்து 5க்கும் மேற்பட்ட மாணவிகளை கடித்திருக்கிறது. இதனை அடுத்தாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மாநகராட்சி தரப்பில் தற்பொழுது அந்த கல்லூரி வளாகத்திற்குள் அந்த நாய் பிடிக்கும் வாகனம் வரவழைக்கப்பட்டு 5க்கும் மேற்பட்ட நாய்கள், அதாவது மாணவிகளை கடித்த வெறிநாய் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட நாய்களை பிடித்து வருகிறார்கள். ஏற்கனவே மதுரை மாநகராட்சி பகுதிகளில் இதே போன்று மாமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி மண்டல தலைவர்கள் என அனைத்து நபர்களுமே தொடர்ந்து மதுரை மாநகராட்சி பகுதி முழுவதிலும் நாய்களை கட்டுப்படுத்தாத ஒரு சூழலில் அதிக அளவுக்காக பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு வைத்திருந்த நிலையில் மருத்துவமனையிலும் நாள்தோறும் ஒரு 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாய்க்கடியால் அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் வளாகத்திலே இதுபோன்ற நாய்கள் சுற்றித் திரிந்த நிலையில்தான் மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கை மற்றும் கால் பகுதிகளில் கடுமையான காயத்தை ஏற்படுத்தி அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் மாநகராட்சிக்கு பல முறை இதுபோன்ற நாய்களை பிடித்து செல்வதற்கான புகார் அளிக்கப்பட்ட நிலையிலும் மாநகராட்சியை அலட்சியம் காட்டியதன் காரணமாக தான் இதுபோன்று மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட தற்போதும் மாணவிகள் அந்த கல்லூரி வளாகத்திற்குள் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிவதன் காரணமாக ஒருவித அச்சத்தில் இருக்கிறார்கள். எனவே மாநகராட்சி நிர்வாகமானது உடனடியாக இதுபோன்ற மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் சுற்றித் திரியக்கூடிய வெறிநாய்களை அடையாளம் கண்டு அதனை பிடித்து அதற்கான கருத்தடை ஊசிகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த மீனாட்சி கலைக்கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பின்புறம்தான் மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த நாய்கள் கருத்தடை செய்யக்கூடிய பகுதி இருக்கின்றது. அந்த அறையின் அருகிலேயே தான் இது போன்ற வெறிநாய் சுற்றி திரிந்து மாணவிகள் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சண்முகம், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.